ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 45 days ஆஃப் லாஜிக் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், அதாவது ஃபர்ஸ்ட் டே. சரியா? ஸோ நீங்கள் இதில் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பேசிக் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஏ ஸ்டார், இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ், அண்ட் தென் ஃபேக்டோரியல், வைல் லூப் யூஸ் பண்ணி ஃபேக்டோரியல், அண்ட் தென் ரிவர்ஸ் நம்பர், இந்த மாதிரி லாஜிக் ப்ரோக்ராம்ஸ் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கேட்பாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப என் கூட ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்களும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும், ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் டவுட் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி டவுட் வரப்போ நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாவில் டைரக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்மளோட ரெக்யர்மெண்ட், அதாவது நம்மளோட கொஷின் என்னென்னா, ஒரு ஜாவா ப்ரோக்ராம் A ஸ்டார் B ஸ்டார் Cன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். இதுதான் நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம். ஸோ இதை நான் எதை வச்சு சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார் லூப் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் தரவு பண்ணிட்டு வாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ A ஸ்டார் B ஸ்டார் C ஸ்டார் இதுதான் நான் இப்போ நான் பார்க்க போகிறேன். இப்போது இந்த A ஸ்டார் B ஸ்டார் C ஸ்டார் என்னன்னா, இது 1. சரியா? இது 1. இது நம்ம 0லேருந்து போய்க்கலாம். ஓகேவா? 0, இது 1, இது 2, இது 3, இது 4. சரியா? இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஈவன், இது ஆட், இது ஈவன். நம்ம இதை வச்சு தான் நம்ம பிரிக்க போகிறோம். இதை வச்சு தான் நம்ம இந்த A ஸ்டார் B ஸ்டார் C ஸ்டார் தனித்தனியாக நம்ம பிரிக்க போகிறோம். சரி, ஓகே. கிளாஸ் எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த மெத்தடில் எப்போயுமே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பென் அண்ட் பேப்பரில் டீகோட் பண்ணால் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக எக்லிப்ஸில் பண்ணாதீங்க. ஒரு சஜஷன், நீங்கள் எக்லிப்ஸில் ஓகே எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா பண்ணுங்கள். பட் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ கிளாஸ் டெமோ open public static void main string args. சரியா? open and then close. and then close. கொஞ்சம் இந்த க்ளோஸ்லாம் கொஞ்சம் தூரவே வச்சுக்கலாம், ஏன்னா உள்ள ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இப்போ நான் லூப்பை எத்தனை டைம் சுற்றணும் அப்படின்னா 5 டைம்ஸ் சுற்றணும். ஏன்னா A ஸ்டார் B ஸ்டார் C 5 இருக்குது. சரியா? A ஸ்டார் B ஸ்டார் C. ஸோ int num is equal to 5. சரியா? int num is equal to 5. எதுக்குன்னா இது லூப்பை சுற்றி விடுறதுக்காக. சரியா? அது லூப் சுற்றி விடுறதுக்காக. இப்போது char ch is equal to A. எதுக்குன்னா, ஏன்னா A ஸ்டாரில் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். A ஸ்டார் B ஸ்டார் C அதில் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். அதுக்காக கேர் CHன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். அப்புறம் int A is equal to 0 லிமிட் செட் பண்ணுறதுக்காக, நம்ம கண்டிஷனில் லிமிட் செட் பண்ணுறதுக்காக A is equal to 0. சரியா? இப்போது ஃபார் int I is equal to 0. int I is equal to 0 ஐயை விட நம் பெருசாக இருக்குது. சரியா? ஐயை விட நம் பெருசாக இருக்குது. I++. நீங்கள் லிமிட் தனியாகவும் செட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஐயை கூட திரும்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் தனியாகவே இந்த ஐயவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நமக்கு இது ஓகே வேணாம், நம்ம ஐயை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? int I is equal to 0. ஓகேவா? இடம் பத்தல. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு இஃப் கண்டிஷன், அதாவது இஃப் I மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எந்த நம்பரை மாடுலஸ் 2 பண்ணாலுமே சரி, அது ஈவன் நம்பர் தான். மாடுலஸ் 2 பண்ணி ஈக்குவல் டு 0 வரணும். சரியா? ஈக்குவல் டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் 4 2 2 2s are 4 0. ஓகேவா? இது மாடுலஸ். இப்போது எனக்கு 0 வந்துச்சு, அப்போ 4 ஈவன் நம்பர். இதுவே நான் இங்கே 5 யூஸ் பண்ணால் எனக்கு
ஆட் நம்பரில் ஆன்சர் வரும். ஆட் நம்பரில் ஆன்சர் வந்துச்சுன்னா, அதாவது 0 தவிர வேறு ஏதாவது ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். இதுவே எனக்கு 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். சரியா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து வரதை வந்து பிரிக்கிறேன். வர வேல்யூ வந்து நான் வந்து இப்போ பிரிக்கிறேன். I = 0. இப்போ 0 மாடுலஸ் 2 = 0. அப்போ கண்டிஷன் 2. சரியா? கண்டிஷன் ட்ரூ. சரியா? கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா system dot out dot println ch++. அவ்வளோதான். ch++ பண்ணுறேன். ஓகேவா? அப்படி இல்லை, சரியா? அப்படி இல்லை, நான் எல்ஸு system dot out dot println ஸ்டார். இப்போ புரியுதா? இப்போ எனக்கு எங்கெல்லாம் ஈவன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எனக்கு ABCD அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? எங்கெல்லாம் எனக்கு ஈவன் நம்பர் இருக்கோ எனக்கு ABCD சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். எங்கெல்லாம் ஆட் நம்பர் இருக்கோ அங்கே வந்து எனக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். சரி, இதை டீகோட் பண்ணலாமா? இப்போது ஓகே, இப்போ 0 மாடுலஸ் 2 = 0 இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்து CH++ ஆகுமா? அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட் வந்து ஆன்சர் நமக்கு ஏன்னு வந்துடும். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அடுத்த லூப்பில் தான் வந்து வேல்யூ மாறும். ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து வேல்யூ மாறாது. இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். சரியா? CH++ வருது, நீங்கள் ஏன் வந்து இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகலே அப்படின்னு சொல்லக்கூடாது. இது இன்க்ரிமெண்ட் ஆகும்னா அடுத்த லூப்பில் தான் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இங்கே பாருங்கள், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஏ. சரியா? ஸோ அடுத்து வந்து என்ன ஆகுது, திரும்பி வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. எப்படி? இங்கே மேலே போதா, திரும்பி வந்து வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1 ஆகுமா? ஐயோட வேல்யூ இப்போ வந்து என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். அப்போ 1 மாடுலஸ் 2 = என்னது? வேல்யூ வந்து ஆட் நம்பர். சரியா? வேல்யூ வந்து ஆட், 0 வராது. 1 மாடுலஸ் 2 வந்து 0 வராது. அப்போ கண்டிஷன் ஃபெயிலு. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகும். எல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த கண்டிஷன் ஃபெயிலு எங்கே போவோம்? எல்ஸுக்கு போவோம். அப்போ எல்ஸு சிஸ்டம் டாட் ஆர்டர் println ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? இது 0க்கு பிரிண்ட் ஆனது, இது 1க்கு பிரிண்ட் ஆகுனது. சரியா? அடுத்து வந்து வேல்யூ திரும்பி இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப என்ன ஆகுனா 2 மாடுலஸ் 2 = என்ன வரும்? 0 ஆகிடும். உள்ளே வருதா? 2 ஆகிடுதுல. அப்போ மாடுலஸ் செக் பண்ணி பார்க்குதா? ஐயில் 2 தானே இருக்குது. 2 மாடுலஸ் 2 = 0. அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ஆகுனா இந்த டைம் வந்து நமக்கு CHல வந்து என்ன இருக்குது? A இருக்கா? இப்போ நமக்கு என்ன ஆகுனா B பிரிண்ட் ஆகும். 2க்கு வந்து B பிரிண்ட் ஆகிடுச்சு. சரியா? திரும்பி வந்து அடுத்து திரும்பி வேல்யூ போகும். 3 மாடுலஸ் 2 = என்னது? வேல்யூ வந்து ஆட் நம்பர். சரியா? ஏன்னா 3 வருது. 3 மாடுலஸ் 2 இந்த இடத்துல தான் வந்து நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஃபாலோ பண்ணுங்க. 3 மாடுலஸ் 2 = 0. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சா? அப்போ எல்ஸுக்கு வருமா? அப்போ எல்ஸுக்கு வரப்ப நமக்கு வந்து இங்கே ஸ்டார் பிரிண்ட் ஆகும். யாருக்கு? 3க்காக ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு திரும்பி வேல்யூ மேலே போகுது. இப்போ வேல்யூ வந்து என்ன ஆகுது? 4 ஆகிடுது. 4 மாடுலஸ் 2 = 0. அப்போது ஈவன் நம்பர். அப்போ கண்டிஷன் ட்ரூவா? CHல ஆல்ரெடி யார் இருந்தா? B இருந்தாங்க. இப்போ C ஆகிடுவாங்க. ஏன்னா CH வந்து ++ ஆகுது. அப்போ 4க்கு வந்து யார் பிரிண்ட் ஆகுறது? C பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? திரும்பி வேல்யூ மேலே போகும். வேல்யூ மேலே போகிறப்ப 5 ஆகிடும். சரியா? 5ஐ விட இங்கே வந்து என்ன ஆகுனா செக் பண்ணி பார்க்கும். 5ஐ விட 5 கண்டிஷன் ஃபெயிலு. 5ஓட 5 பெருசு கிடையாது, ஈக்குவல் தானே. கண்டிஷன் ஃபெயில். இந்த இடத்துல ஃபெயில் ஆனதுமே ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடும். வந்ததுமே நம்ம இதை பிரிண்ட் பண்ண ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A ஸ்டார் B ஸ்டார் C. நம்மளோட ரெக்யர்மெண்ட் படி A ஸ்டார் B ஸ்டார் Cன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்படி இதை பண்ணியிருக்கோம்னா 0 1 2 3 4 இதை வச்சு நம்ம பிரிச்சிருக்கோம். சரியா? இதை வச்சு நம்ம பிரிச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். int num is equal to 5 and num is equal to 5 char ch is equal to a. இதெல்லாம் வந்து தனியாக ஒரு நோட்ஸாக வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் இன்டர்வியூக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் int I is equal to 0, ஐயை விட நம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போகணுன்ற மாதிரி I++. சரியா? இஃப் I மாடுலஸ் 2 = 0 இருந்தால் ஓப்பன் க்ளோஸ்
CH ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போது எல்ஸ் சிஸ் அவுட் எனக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். சாரி, ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சா? இப்போ நம்ம ரன்னர்ஸ் கொடுப்போம். ஜாவா அப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ இந்த நமக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும்ல, எல்ன்னு எடுத்துருவோம். சரியா? பிரிண்ட்னா வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும், எல்ன்னா நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? இதுதான் வந்து A*B*C ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் ப்ரோக்ராம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ண போகிற ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் இது. சரியா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம், ரெகுலராக வந்து இன்டர்வியூஸில் கேட்க போகிற ப்ரோக்ராம். சரியா? ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம தட்1 ப்ரோக்ராமரில் கோர்சஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். கோர்சஸ் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்கும். அண்ட் தென் எல்லாமே வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸஸ். அப்படி நீங்கள் சப்போஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா தட்1 ப்ரோக்ராமர் வெப்சைட் மேலே இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. நீங்கள் இங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஜாவா, பைத்தன், SQL, ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் கோர்சஸ்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஜாவாவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவா கிளிக் பண்ணி அதில் வந்து ஜாயின் டெமோ என்ரோல் நவுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஜாயின் டெமோ நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் தான். சரியா? 3 days. அதில் வந்து டேட் இருக்கும் அண்ட் தென் டைம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு அந்த டெமோ கிளாஸஸில் வந்து என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா கரியர் கைடன்ஸ். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ், லைக் யாருக்காக இருந்தாலுமே சரியா, ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே அவங்க வந்து வேறு எனக்கு கரியர் ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்குமே கரியர் கைடன்ஸ் தான். பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். அண்ட் தென் வந்து 2 days வந்து டெக்னிக்கல் ஜாவா கான்செப்ட்ஸ், அதாவது ஜாவாவில் இருக்க கான்செப்ட்ஸ், சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் வந்து டீச் பண்ணுவேன். அது பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த டீச்சிங் பிடிச்சி. இந்த டெமோ கிளாஸ் எதுக்குன்னா டீச்சிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலுமே வந்து டெமோ கிளாஸஸில் வந்து டீச்சிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்க, எனக்கு டெமோ கிளாஸஸ் ஓகே அப்படின்னா என்ரோல் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மேலே என்ரோல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸஸை வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம தட்1 ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ் என்னன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் மாக் இன்டர்வியூஸ். அதாவது வாரம் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஒரு மாக் இன்டர்வியூ இருக்கும். எதுக்காகனா உங்களோட இன்டர்வியூ ஃபியரை வந்து பயத்தை வந்து போக்குறதுக்காக இருக்கும். அண்ட் தென் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது நம்ம கோர்ஸ் எண்டில் வந்து நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து சர்டிஃபிகேஷன் அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். உங்களுக்கு வந்து மாக் இன்டர்வியூஸ், ரெஸ்யூம் பில்டிங் அண்ட் தென் வந்து தினமும் டெய்லி ஜாப் அப்டேட்ஸ். உங்கள் கம்யூனிட்டி, ஆன்லைன் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து நம்ம தினமும் வந்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து அனுப்புவோம். அண்ட் தென் வந்து மெமரி கிட். சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த 45 days ஆஃப் லாஜிக் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணலாம். வைல் லூப்பில் என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம அந்த கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துகிட்டு வரேன், அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, பை பை, see you, bye.